முன்னெல்லாம் வந்து ஒரு பெரிய வில்லனாக இருந்த கோபி இப்போ ஒரு கம்ப்ளீட் ஜோக்கராக மாறிட்டாருங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாகவே தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு முடிவெடுக்க தெரியாது, எடுத்த முடிவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க தெரியாது, பேச வேண்டிய இடத்துல பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாருன்னா ஈஸ்வரியை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. நான் பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு போய் ஒன்றுத்தையும் பார்த்துக்க தெரில, வீட்டில் ஒரு பஞ்சாயத்து பண்ண தெரில. இல்லை அதிகபட்சம் பார்த்தா வந்து இப்போ சமைக்கிறதுல பிரச்சனையா, கிச்சன்லேருந்து சமைக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் வந்து ஒரு குக்குக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துடலாம், அவங்க சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கட்டும். ஏன்னா ஒய்ஃப் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ராதிகா, இன்னொரு பக்கம் கமலாவுமே வந்து முடியாதுங்கிறாங்கும் போது ஒரு காமனாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம். இது எதையுமே பண்ணாமல் விட்டு கடைசியில் இப்போ வந்து ஈஸ்வரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமும் வந்து நான் தான் எங்கள் அம்மாவை பார்த்து பண்ணால் இப்போ மட்டும் எப்படி புதுசாக அவர் பார்த்துப்பாரு. இந்த சமயத்தையாச்சும் பாக்கியாயோ வாய முடியா போதும், நீ இது வரைக்கும் பார்த்து கிழிச்சதெல்லாம் போதுன்னு பாக்கியாவோ இல்லை ராமமூர்த்தியே வந்து என் ஒய்ஃபை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பார்த்துலாம் கழிக்க வேணாம்னு சொன்னாச்சு பரவாயில்ல. அப்படி இல்லாமல் திருப்பி ஈஸ்வரியை வந்து நான் வீட்டுக்கு ஒரு கூட்டு போகிறேன் வடுக்கட்டாயமாக கூட்டு போக, இவரும் உடனே கூடவே வந்து திருப்பி எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருந்து கும்மி அடிக்கிறதுன்னு கதை போயிடுமோங்கிற பயம் வேறு நமக்கு இருக்குது. நிறைய